புக்ஸு படிக்கிறனால நமக்கு இவ்வளோ நன்மையா? வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம இப்போ ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு வாக்கிங் போவோம், இல்லைன்னா நல்லா நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்போம். அதை விட 68% அதிகமாக நம்ம புக்கு படிக்கும்போது நமக்கு கிடைக்குதா? நெக்ஸ்ட்டா நம்ம புக்ஸ் படிக்கிறனால மற்றவங்கள புரிஞ்சிக்கக்கூடிய, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் வந்து நமக்கு அதிகமாக வரும். அடுத்ததா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கிறனால நம்ம மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும். மூளை வந்து அப்படியே அமைதியாகி தூக்கத்துக்கு நல்ல வழிவகுக்கும். நிறைய புக் படிக்கிறவங்க நல்லாவே தூங்குவாங்க. அடுத்ததா நம்மளுடைய ஞாபக திறன் வந்து அதிகமாயிரும். மறதி நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுனால அது வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய மைண்டே பலவித சிந்தனைகளால் அப்படியே கன்ஃபியூஸ்டாக தான் எப்போவுமே இருக்கும். ஆனால் புக்கு படிக்கிறதுனால நம்மளுடைய மைண்ட் வந்து ஃபோக்கஸ் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். கண்களுக்கும் ஃபோக்கஸ்டாக ரிலாக்ஸாக வச்சு நம்ம புக்கு படிக்கிறதுனால நம்மளுடைய பார்வை திறன் வந்து நல்லாவே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிய வெளிச்சத்தில் கூட புக்கு படிப்பாங்க. அடுத்ததா புது புது வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த இலக்கணம் இதெல்லாம் நமக்கு புக்கு படிக்கிறதுனால அதிகமாகவே நமக்கு தெரியும். உடம்புக்கு எப்படி எக்ஸசைஸோ அதே போல மூளைக்கு வந்து புத்தகம் வாசிப்பு மூளையோட இணைப்புகளை எல்லாம் நல்லாவே வலுப்படுத்திடும். ஒரு நல்ல புக்கு பாருங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நல்லாவே கைடு பண்ணும். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புத்தகம் எங்கிட்ட பேசுதுன்னு. அந்த மாதிரி புத்தகம் வந்து ஒரு சரியான வாழ்க்கைக்கு, தெளிவான மனநிலைக்கு, அதாவது ஒரு நல்ல புத்தகம் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அதிகமாக புக்கு படிக்கிறவங்க தன்னுடைய வாழ்நாளில் 2 ஆண்டுகள் கூடுதலாக வாழ்றாங்களாமா. அதனால தினமும் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நல்ல புக்கை படிங்க. தேங்க்யூ.